எத்தனையோ பிரச்சனைகள். എൻ്റെ അറിവിன்படி 7 பெரிய யுத்தங்கள், போராட்டங்கள் சபைக்கு வந்ததுண்டு. பாஸ்டர் போல் காலத்திலும் சில பிரச்சனைகள் வந்ததுண்டு. அவருடைய மரணத்துக்கு பிறகும் பிரச்சனைகள் வந்ததுண்டு. பாஸ்டர் போல் 1945 ஆண்டில் ஸ்ரீலங்காவில் இறந்து விட்டார். 45 23 அவர் இந்த ஊழியம் துவங்கினார். கேட்டீங்களா? அதுக்கு பிறகு எத்தனையோ போராட்டங்கள். 62 பெரிய ஒரு போராட்டம். பழைய விசுவாசிகள் ஊழியர்களுக்கு தெரியும். நம்முடைய ஒரு பெரிய தலைமை பாஸ்டர் நம்மை விட்டு விலகினார். அது ஒரு பெரிய போராட்டம். தேவனுக்கு மகிமை. எத்தனையோ நல்ல நல்ல பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் நம்மை விட்டு விலகினது. 58 பிரான்சில் ஒரு பாஸ்டர் விலகினார். கேட்டீங்களா? அப்போதெல்லாம் சபைக்கு பெரிய ஒரு புயல் காற்றடித்தது போல பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் அப்போதிருந்த பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் ஒரு மனதாக ஒற்றக்கட்டாக நின்று சபைக்காக இதே போல ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய சபையை காப்பாற்றும் காப்பாற்றும் காப்பாற்றும். சபையானது விழுந்து போகலாகாது. சபையானது கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் கண்ணீருடன் ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபத்தினால் இன்றைக்கு தேவன் சபையை பாதுகாத்தார். இப்போது 100 வருடமாய் விட்டது. இனியும் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். சிலர்கள் சபையை அழிக்கும்படியாக மிகவும் போராடுகிறார்கள். வெளியில் உள்ளவர் மட்டுமல்ல, உள்ளே இருக்கிறவர்களும், விசுவாசிகள், ஊழியர்களும் கூட எப்படியாவது சபையை அழிக்க வேண்டும், ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும். ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவன் பாதுகாப்பார். அதுக்கு தான் நீங்கள் ஒரு குரூப் ஜனங்கள் கண்ணீருடன் ஜெபிக்கக்கூடியவர்கள், உபவாசம் எடுத்து ஜெபிக்கக்கூடியவர்கள் சபைக்காக, தேசத்துக்காக எழும்ப வேண்டும். அதற்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும் போது தேவன் உங்களோட விஷயத்திலும் வைராக்கியமாய் நிற்பார். கேட்டீங்களா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொன்னாலும் ஒன்றும் ஆசீர்வதிக்க போகிறது இல்லை. ஆசீர்வாதத்துக்கு முந்தி நீ மற்றுள்ளவர்க்காக ஒரு நன்மை செய்திருக்க வேண்டும். அதுதான் 41ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற சில 6 வசனத்தில் சில பகுதிகள். அதுபடினால் நம்முடைய சபைக்காக இன்னும் நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். எந்த பிரச்சனைகள், உள்ளூர் போராட்டம், வெளியூர் போராட்டங்கள் ஒன்றும் வரக்கூடாது. சமாதான கேடு வரக்கூடாது. இனி அநேக ஊழியர்கள் இந்த ஊழியம் விட்டு விலகுவார்கள். அது வேத வசனம். சில ஆண்டவரே அவங்களோட கழுத்து பிடிச்சு தள்ளுவாங்க, போ வெளியே. எங்கே வாசிக்கிறோம்? அப்படி தள்ளும் என்று எங்கே வாசிக்கிறோம்? சிலர் சொல்கிறாங்க ஊழியம் விட்டு போயிட்டாங்க. அவனொன்னும் போகவில்லை. ஆண்டவர் அவன் கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டாங்க. எசேக்கியேல் 34:10 வசனத்தை படியுங்கள். தங்களை மேய்க்கிறதான மேய்ப்பர்களுக்கு ஐயோ கஷ்டம். அவர் இனியும் ஆடுகளை மேய்க்காதபடிக்க மேய்க்கும் தொழிலை விட்டு நான் அவர்களை விலக்குவேன். தங்களை மேய்க்கிற ஊழியர்கள் பணம் கிடைச்சால் உடனே அவனுடைய இஷ்டத்துக்கு, அவனுடைய சுய விருப்பத்துக்கு ஏற்றதான இவன் ஹோட்டலில் போய் சாப்பிடுகிறது, அந்த பொருள் வாங்குறது, இந்த பொருள் வாங்குறது, தேவையில்லாத பொருள் வாங்குறது, ஏதாவது வாங்கி சில சொந்தக்காருக்கு கொடுக்குது, அவங்களுக்கு கொடுக்குது, இவங்களுக்கு கொடுக்குது. இதெல்லாம் தேவ சித்தம் இல்லை. கட்டிங்களா? தேவனோட பணத்தை, ஒரு பைசா பணத்தை வீணாக்கக்கூடாது ஊழியர்கள். இது தேவனோட பணம். பணத்தை வீணாக்கினால் அவனே தேவ சபையில் நிலைத்திருக்க முடியாது. அதனால தான் ஊழியர்கள் வந்து உங்களிடத்தில் கொஞ்சம் பணம் கொடுங்க, அது கொடுங்க, அவருக்கு உதவி செய்யுங்க, இவருக்கு உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் செய்யவே கூடாது. ஊழியர்களுக்கு அப்படிப்பட்ட பிஸ்னஸ் இல்லை. நீங்கள் செய்தால் அந்த சாபம் உங்களுக்கு வந்துவிடும். நீ கொடுத்த பணம் பின்ன திருப்பி கிடைக்காது.
கேட்டிங்களா? மொபைல் கொடுக்காதீங்க எங்களோட ஊழியர்களுக்கு. அந்த மொபைல் கொஞ்சம் கொடுங்க, நான் ஃபோன் பண்ண கொடுக்கக்கூடாது. ஊழியர்களை கெடுக்காதீங்க. ஊழியர்கள் ஒன்றும் மொபைல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு விசுவாச வீட்டில் என்ன உண்டு? ஃபோன் உண்டு. இப்போ சிஸ்டர்ஸுக்கு தனி ஃபோன், பிரதர்ஸுக்கு தனி ஃபோன் உண்டு. அது போதும். இனி உண்ட ஃபோன் வாங்கி எல்லாத்தையும் பேசணும். நீங்கள் தயவு செய்து ஊழியர்களுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க. அது யாராகட்டும். உங்களோட மொபைல் கொடுத்து எங்களுடைய எந்த ஊழியர்களுக்கும், அந்த பாஸ்டர் எம்டி தோமஸுக்கும் கூட கொடுக்கக்கூடாது. யாருக்கு கொடுக்கக்கூடாது சொல்லுங்க? பாஸ்டர் எம்டி தோமஸுக்கு கொடுக்கக்கூடாது. வந்து கேட்பாங்க, போ வெளியே, அப்படி சொல்லிடணும். காரணம், இவ்விதமான காரியங்களினால் ஊழியர்கள் அழிந்து போகக்கூடாது, சபையிலும் பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்புறம் நீங்கள் சொல்லும், அப்படி இப்படி இப்படி நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ நாங்கள் கேஸுக்கு போவோம். கேஸுக்கு போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீயும் ஜெயிக்காது, யாரும் ஜெயிக்காது. உனக்கு பணம் நஷ்டம்தான் வரும். ஆனபடியினால் ஊழியர்கள் யாராவதும் பணம் கேட்டு வந்தால் தயவு செய்து யாருக்கும் கொடுக்காதீங்க. பின்ன என்ன கொடுக்காதீங்க சொல்லுங்க? கோபமா? ஃபோன், மொபைல் கொடுக்காதீங்க. ராத்திரியில் நான் பேசணும், நீ உண்ட சிப் ஒன்று தர வேண்டாம், என்கிட்ட இருக்குது. அதே ஆபத்து. உடனே நீங்கள் அது வந்து சென்ட்ரல் பாஸ்டர்கிட்ட சொல்லணும். இன்றைக்கி அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையில் சிப்பு வாங்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கார் ஊழியத்துக்கு அழைத்தது மட்டுமல்ல, தந்த மகளை தந்த மகனே அழிக்கும் படிக்க இப்படிப்பட்டதான திருட்டு வேலையும் செய்கிறாங்க. திருட்டு வேலை. ஏன் நீ சிப்பு வாங்கி கொடுக்கணும்? அப்படி இல்லை, உங்கள் மகளையோ மகனையோ உங்கள் வீட்டில் வைக்க வேண்டியதானே? ஏன் ஊழியத்துக்கு அனுப்பணும்? எல்லாவற்றையும் விட்டு வரதான் சொன்னேன். அப்போ சிப்பு விடணுமா விட வேண்டாமா சொல்லுங்க? என்ன சொல்லாமல் இருக்கிறீங்க? சிப்பு விடணுமா விட வேண்டாமா? அப்போ எப்படி நீ வாங்கி கொடுக்கலாம்? ஒரு முறை ஒரு சகோதரி அப்படி செய்த, அது ஃபோன் செய்த, நம்முடைய முந்தி இருந்த அந்த தலைமை பாஸ்டர் இப்போ இறந்து விட்டார், கர்த்தருக்குள் போனார். பிரச்சனையாச்சு, வர சொன்னேன். தாயையும் கூப்பிட்டேன், தகப்பனையும் கூப்பிட்டேன். இந்த சிப் யாருடையது? இது யாருடையது? இது யார் வாங்கி கொடுத்தது? அவங்க ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் மிரட்டி கேட்டார், இது உனக்கு கிடச்சது எப்படி? அப்போ அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? அதுவும் முடிவு வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? ஆமாம். இந்த மகளை கையில் வச்சுக்கோ, கூட்டிகிட்டு போங்க. உடனே அனுப்பியாச்சு. உடனே மகளை அனுப்பியாச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இங்கே ஊழியம் இல்லை. இந்த ஊழியம் பாடுகளின் ஊழியம், தாழ்மையின் ஊழியம். பாடுபடாவிட்டால், நம்முடைய உபதேசத்தின்படி பாடுபடாவிட்டால் என்ன இல்லை? பூர்ணம் இல்லை. பாடுபடாவிட்டால் பூர்ணம் இல்லை. அப்போ நீ பாடுபடும்படிக்க ஒப்பு கொடுத்தவங்க. பின்ன எதுக்கு உனக்கு ஃபோன்? ஆனபடியினால் எல்லா விசுவாசிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களோட ஊழியர்கள் பணம் கேட்டால் கொடுக்கக்கூடாது. ஒரு 2000 ரூபா கொடுங்க, 3000 ரூபா கொடுங்க, இந்த பாத்ரூம் வந்து கட்டணும், இது ஒயிட் வாஷ் பண்ணணும், ஒரு 1000 ரூபா கொடுங்க, அப்புறம் நான் நாளை தரேன். வேண்டாம். நீ ஒயிட் வாஷும் பண்ண வேண்டாம், ஒரு வாஷும் பண்ண வேண்டாம். பணம் கேட்டால், பணம் கேட்கறது நம்முடைய விசுவாச ஜீவியத்துக்கு ஏற்றதல்ல. கேட்டீங்களா? நான் தெரியாமல் செய்துட்டு ஒன்றும் சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனபடியினால் ஊழியர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். மற்ற மொபைல் கொடுத்து யாரையும் கெடுக்காதீங்க. ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்காதீங்க. தேவனுக்கு மகிமை. உண்ட வீட்டில் ஏதோ மத்தியானம் வந்தால் ஏதோ இருக்கிற சாப்பாடு, அதனால் நீ இறைச்சி மீனை கீனை வாங்கி கொடுக்கணும் என்று இல்லை. இருக்கிற சாப்பாடு கொடுத்து கொள்ளுங்க. விசிட்டிங் வருவாங்க, ஏதோ ஒரு சாப்பாடு. கடன் பெற்ற நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடாது. உபவாச ஜெபம் என்று வைத்து
அன்றைக்கு உங்களோட வீட்டில் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, ஊழியர்களும் போய் சாப்பிடக்கூடாது. உபவாசத்தின் நாள் விசுவாச வீட்டில் நல்லா சாப்பிட்டு ஊழியர்கள் போக வேண்டும். அன்றைக்கி அந்த வீட்டில் 24 மணி நேரம் உபவாசம் வரணும் அந்த வீட்டுக்காருக்கு. கேட்டிங்களா? இவங்க பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு போய் விசிட் பண்ணி அங்கே போய் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. நீ இந்த வீட்டில் சிலர் உபவாச ஜபம் சொல்லி இறைச்சி மீனும் எல்லாம் வாங்கி ஒரே விருந்து தான். என்னம்மா காலையிலே இறைச்சி வாங்குறீங்க? இல்லை, இன்றைக்கி எங்களோட வீட்டில் உபவாச ஜபம். என்ன ஜபம் சொல்லுங்க? உபவாச ஜபம். அதுக்கு இறைச்சி எதுக்கு? அம்மா ஊழியக்காரருக்கு கொடுக்கணும். அப்போ உபவாசத்துக்கும் இறைச்சிக்கு என்ன சம்பந்தம்? தேவன் நாமத்தை தூஷிக்கிறது இல்லையா? வீடுகளில் உபவாச ஜபங்கள் வைக்கணும். நான் வச்சவன் தான், நான் வைப்பேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். அன்றைக்கே காலையில் இருந்து மாலை வரைக்கும் 6 மணி வரைக்கும் நீங்கள் உபவாசம் எடுக்கணும். உங்களோட வீட்டில் தீப்பற்ற வைக்கக்கூடாது. ஊழியக்கார் பக்கத்தில் விசிட்டிங் போய் அவங்க அப்படியே வந்து 6 மணிக்கு வந்து உங்களோட ஜபத்தை முடித்து தருவாங்க. இவ்விதமான நம்முடைய சில ஒழுங்குகள் பிரமாணங்களை நாம் பாதுகாத்து ஜீவித்தால் இந்த சபையானது மகிமையான சபை. இந்த சபையின் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்ட அவர்கள் பூர்ணப்பட்டு பரிபூர்ணமான இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்காக சபையை பாதுகாக்க வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. ஊழியர்களை பாதுகாக்க வேண்டியதும் விசுவாசிகள் தான். அதுபடியினால் யார் யாரோடு தேவையில்லாத ஐக்கியத்தை வைத்து கடைகளில் போய் சாப்பிடுவது. இப்போ இங்கேருந்து மதுரைக்கு போகிறாங்க, போகிற வழியில் ஒரு கடையில் சாப்பிடும், இன்னும் சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடாது. வேணுங்க ஒரு மினரல் வாட்டர் வாங்கி கொள்ளுங்க. இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு வருதுன்னு அரிசி ஆகாது. நான் ஒரு கடையிலையும் போய் சாப்பிடுக்கிறது இல்லையே. இன்றைக்கி 50 வருஷமாச்சு நான் ஊழியம் செய்கிறேன். எனக்கு வரும்போது சில ஆகாரத்தை செய்து இந்த வண்டியில் வைப்பாங்க, அதுதான் சாப்பிடுவேன். மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவேன். கேட்டிங்களா? கடைகளில் போய் சாப்பிடுகிறது இல்லை, இந்நாள் வரைக்கும் போனது இல்லை. தேவனுக்கு மகிமை. அப்படி நம்முடைய பிரதிஷ்டையை பாதுகாத்த ஒரு பாடுகளிலூടെ போனால் தான் இந்த ஊழியத்தை பாதுகாக்க முடியும். இராவிட்டால் இயேசு கூட அரண்மனையில் பிறந்திருக்கலாமே. அவர் ஏன் தொழுவத்தில் பிறக்கணும்? எங்கேயோ பிறந்த தொழுவத்தில் படுக்க வச்சாங்க இல்லையா? ஏன் நம்முடைய அருமநாதனா இயேசுவுக்கு அந்த கோலம்? அதான் நம்முடைய மார்க்கம், தொழுவத்தின் மார்க்கம். ஆகையால் இந்த மார்க்கத்தை நீங்கள் யாரும் கெடுக்காதீர்கள். இந்த மார்க்கம் இனி கர்த்தரோட வருகை நாள் மட்டும் இதே நிலைமையில் காணப்படும்படியாக மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ரகசிய தொடர்புகள் யாருக்கும் இருக்கக்கூடாது. எங்களோட ஊழியர்களும் ரகசியமாக உங்களோட வீட்டுக்குள்ளே வந்தால் அது நீங்கள் சென்டர் பாஸ்டர்கிட்ட சொல்லணும். அவங்க விசிட்டிங்கில் வரலாம். இப்போ கொரோனா பிடிச்சி யாரும் வருகிறது இல்லை. அடிக்கடி வந்தால் அது நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டும். அடிக்கடி ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் போகக்கூடாது, நீங்களும் கூப்பிடக்கூடாது. செய்தால் உங்களோட வீட்டுக்கு அது சாபமாக மாறிவிடும். அவனுக்கும் சாபம், உங்களுக்கும் சாபம். அதுபடியினால் சாபத்துக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, ஆசீர்வாதத்துக்காக. அந்த ஆசீர்வாதத்தை பெற்று பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் எல்லோரும் காணப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென்.